வருத்தம் கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து அடையும். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம். எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருவரிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டாளாகி விடுகின்றனர். இந்த காலத்தை மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்து கொள்ள முடியும். உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதே. அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டு. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகி சென்றால் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். விலகி சென்றது உன்னை தேடி வரும். நாம் ஓட வேண்டிய தூரத்தை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர எதிரி அல்ல. அப்போதுதான் நம்மால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய மகிழ்ச்சியை எதற்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். காலம் உங்களை தகுதியானவராக கருதினால் அதுவே உங்களை வழிநடத்தும். கலங்காதீர்கள். ஒவ்வொன்றையுமே நன்றாக பார்க்க அதற்கான இடைவெளிகள் வேண்டும். சில சமயம் காலத்தின் இடைவெளி, சில சமயம் தூரத்தின் இடைவெளி. காலம் கடந்த பின் துன்பங்கள் அவற்றின் கூர்மையை இழந்து விடுகின்றன. இங்கு யாருக்கும் எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. உலகினில் கடைசி மனிதர் இருக்கும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை. எதற்கும் மனம் தளராதீர்கள். வாழ்க்கையை நேசிக்க எதையாவது ஒன்றை பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வலி அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. சில சூழ்நிலைகளை எதிர்கொள்ளாதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பை மட்டும் தேடாதே, அன்பை தேடுபவர்களையும் தேடு. அப்போதுதான் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும். உங்கள் உணர்வுகளை வார்த்தைகளில் விவரிப்பது அத்தனை எளிதல்ல. சிலருக்கு புரியாது, சிலருக்கு பிடிக்காது. உங்களை சுற்றியெல்லாம் சரியாகவே இருக்கின்றது. பிழையெல்லாம் உங்களது எதிர்பார்ப்பிலும் புரிதலிலும் தான். வேண்டுதலும் நம்பிக்கையும் கண்களுக்கு தெரியாத விஷயங்கள். ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயங்களையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை அவர்களுக்கு உண்டு. உண்மையை தெரிந்து கொள்ள நாம் காட்டும் ஆர்வம் அதை ஏற்றுக்கொள்வதில் காட்டுவதில்லை. சில உண்மைகளை ஏற்க மனபலம் வேண்டும். எல்லோரிடமும் பேசி புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். சில நேரங்களில் எதிரில் நிற்பது எருமையாக கூட இருக்கலாம். அடுத்தவரின் விருப்பத்திற்கு ஏற்ப உன்னால் வாழ முடியும் என்றால் நீ நடிக்கத்தான் வேண்டும். இல்லையென்றால் அடிமையாகத்தான் இருக்க முடியும். ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவரை மாற்ற முயற்சிக்காதீர்கள். அந்த முயற்சி உங்களை மன அழுத்தத்திற்குள் தள்ளிவிடும். மனித மனம் விசித்திரமானது. தன்னிடம் உள்ளவரை வைரக்கல்லை உதாசீனப்படுத்திவிட்டு அடுத்தவனிடம் இருக்கும் உப்பு கல்லுக்கே ஆசைப்படும். விழுந்து எழு. அப்போதுதான் நீ கீழே விழ காத்திருந்தவன் யார், உன்னை தூக்கிவிட்டு கை கொடுப்பவர் யார் என்பது உனக்கு தெரியும். ஒற்றை சிறகோடு என்றைக்கும் வானில் பறக்க முடியாது. ஒத்துவராத உறவோடு என்றைக்கும் நிம்மதியாக வாழ முடியாது. எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம். செருப்பு தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான். நம்மில் பலர் நம்மில் சிலரை பயன்படுத்தும் விதம் இவ்விதமே. தைரியம் என்னும் ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. நேராக இருக்கும் ஆணிகள் அதிகம் அடி வாங்குவது போல் நேர்மையாக இருக்கும் மனிதர்களும் அடி வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் நேர்மையாக இருப்பதற்கு என்று ஒரு மனபலம் வேண்டும். தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது. எந்த பக்கம் கனம் இருக்கின்றதோ அந்த பக்கம் அது சாய்ந்தாடும். அப்படித்தான் சில மனிதர்களும். வீணாக பிறந்து முடிவது என்று முடிவெடுத்து விட்டால் பொழுதுபோக்கிற்காக மீன் பிடிப்பவன் வலையில் சிக்கிவிடாதே. பிழைப்பிற்காக மீன் பிடிப்பவனின் வலையில் சிக்கிவிடு. உன் மரணமும் ஒருவனை வாழ வைக்கும். நீ மாறாதவரை உன் வாழ்வில் சில விஷயங்களும் மாறாது. மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு. முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவில் கொள்ளாதே. அதுவே உன்னை வாழ விடாது.
பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம். முயற்சி இல்லாத கனவு பேராசை, முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம். விடாமுயற்சி மற்றும் வலிமையான எண்ணம் இவை இரண்டையும் மனதில் நிறுத்தி முயற்சி செய்தால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள் என்றால் அது அவருக்கு தெரியாமல் செய்தது. ஆனால் இந்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது. நம் மனதிற்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது. தெரிந்தால் நம் நிம்மதி போய்விடும். எல்லா வயதிலும் தேடல்கள் உண்டு. ஆனால் எண்ணம் போல் அந்த தேடல்கள் மாறுபடும். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்தது. கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர் எவரும் இல்லை. எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தரும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நாம் பழகியதில் புரிந்து கொள்ளாதீர்கள். நம்முடைய விளக்கத்தில் நம்மை பற்றி புரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். புரிந்து கொள்ள விருப்பமில்லாதவர்களிடம் நாம் எதையும் சொல்லவில்லை. மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமல் செலவு செய்வதுதான் காலம். நமக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படுவதை விட நமக்கு ஆனவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடுங்கள். மன அழுத்தம் குறையும். கேட்க காதுகள் இருந்திருந்தால் உலகில் பல மனநோயாளிகள் உருவாகியிருக்க மாட்டார்கள். அவரவர் தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்தி கொள்வதை தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம். என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின்னர் பரவாயில்லை போல இருக்கும். கடந்துவிட முடியும் என்று நம்பிக்கை வரும். இறுதியில் எதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு எவ்வளவுதான் மழை போல வந்ததும் பனி போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டிவிடலாம். நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும்போதுதான். உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும். எல்லோரை விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதே. குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலாரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை. இழந்ததை எண்ணி வருந்தி கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா, இல்லை இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும்.